கொண்டக்கடலை பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், நெய், பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 4, புதினா ஒரு கைப்பிடி, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1 கப், உப்பு, ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கோல் கரம் ஸ்பைசஸ். பற்ற வச்சுக்கிறேன். அதில் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராத்தி முக்கு, ஒரு ஜாதி பத்திரி, 4 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கடல் பாசி, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. கீறி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச மசாலாவையும் உப்பையும் போட்டுக்கிறேன். இப்போது தயிர் 1 கப் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 1னா 1½ கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அதை ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு காரம்லாம் பத்தலைன்னா இந்த டைமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிக்கிறேன். விசில் போட்டுக்கிறேன். 2 விசில் விடுங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசிலும் வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கிறேன். ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான், சூடாக கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் விவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃபன் பாக்ஸுக்கு பெஸ்ட் ரெசிபி.